ஹை நண்பா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு சூப்பரான ஜாபோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுமாரி ஜாப் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச். ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து நல்லாவே தெரியும். ஓகேவா? அங்கேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் இதோட அட்வான்டேஜ்லாம் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். சேல்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,040. ஸோ 33,000 கிட்ட உங்களுக்கு வந்து கையில் வந்து நிற்கும், எல்லா அலவன்ஸும் போக. ஓகேவா? ப்ராஜெக்ட் டைட்டில் என்னென்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துங்க. இதை வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் அதோட ஃபண்டிங் ஏஜென்சி வந்து ICMR தான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து மனு ஐயன், அவர் தான் வந்து ப்ராஜெக்ட்டு இன்வெஸ்டிகேட்டர். அவர் தான் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவார். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஓகேவா? உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 2 வீலரு டிரைவிங் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணின்னு வர மாதிரி இருக்கும். மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒர்க்கும் வந்து உங்களுக்காக வந்து அசைன் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MPH 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேட்டு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லைனா நர்சிங் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். நர்சிங் பண்ணி 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இல்லைனா PG ரெவலண்ட்டாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும், வாசிக்கவும் தெரியணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அண்ட் மிக்ஸ்டு மெத்தட் இதிலலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட்டு ப்ரோக்ராமு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 35 மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிவியை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதில் வந்து அவங்க சொன்னதெல்லாம் வச்சு இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மெயில் ஐடி இருக்கா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா வந்து அவங்க வந்து எடுத்துக்கப்படாத மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் நாட் பி அவங்க சொல்கிற ஃபார்மேட்டில் இல்லைன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா உங்கள் போஸ்ட்டை வந்து இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த மெயிலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை என்ட்ரு பண்ணி அப்படி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன ஃபார்மேட் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் நேமு, போஸ்ட் நேமு, ஏர் அப்ளிகேஷனை அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2024 மாலை 4:30 PM. ஸோ நீங்கள் வந்து 4:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் லேட் ஆனாலும் உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஜிப்மரு. ஸோ இதை வந்து அதுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா?
ஸோ அவங்க வந்து உங்கள் சிவியை பார்த்து தான் நெக்ஸ்ட் ரவுண்டே உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்கள் சிவியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொன்ன கேட்டகரியிலலாம் நீங்கள் வந்து சூட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எவாலுவேஷன் க்ரைட்டீரியான்னு வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிட்டேட்டிவ் அந்த ரிசர்ச்சு, எபிடமாலஜி, பயோஸ்டாட்டிக்ஸ் அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கா அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து அதில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ப்ளஸ் இன்டர்வியூலையும் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் அந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவும் இருக்கும். ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தடவை நீங்களே படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணோம், நீங்களாம் வந்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து சூட் ஆகுறீங்களா, உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து சேலரி வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அனுப்பப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த காசும் கட்ட தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கு வந்து இன்டர்வியூவும் சரி ரிட்டன் டெஸ்ட்டும் சரி நீங்கள் வந்து எந்த பேவும் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை தான் பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி லாஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ யார் கண்டக்ட் பண்ணால் இன்வெஸ்டிகேட்டர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவார். த டேட் ஆஃப் த டைம் ஆஃப் இன்டர்வியூ வில் பி 1 வீக் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்லாம் இருக்கும். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் ட்ராமா, ஜிப்மர், புதுச்சேரி. அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரிட்டன்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நண்பா இன்றைக்கான இன்ஃபர்மேஷனு. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்ல அப்படி மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. 6 மந்த்துக்கு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ½ இயர் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பேவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து இது பெர்மனெண்ட் ஒர்க்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. முக்கியமாக இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.